ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலே எப்படி ஈஸியாக பீனட் பட்டர் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்ல முத்தின வேர்க்கடலையாக நல்லா வறுபட்ட வேர்க்கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்களே வேர்க்கடலை வாங்கி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்ட்க்கு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் விட ஆரம்பிக்கும். நல்லா அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் தேன் சேர்க்க போகிறோம். நீங்கள் தேன் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் பனவெல்லமோ அல்லது நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். இது கூடவே சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். சிட்டிகைக்கும் கம்மியாகவே சேருங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த 3 பொருட்கள் தான் தேவைப்படும். இப்போ மறுபடியும் இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்ல சுத்தமான ஒரு கடலெண்ணெயோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக போட்டுக்கனால அவ்வளோக்கா அரைப்படலை. நீங்கள் இன்னும் நல்லா நைஸாக மைய விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை அப்படியே கைப்படாமல் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்மளால் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ப்ரெட்டில் ஜாமில் இல்லை சப்பாத்தியெல்லாம் ஜாம்லாம் போட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த பீனட் பட்டர் வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.